ஆஹ், தமிழ் தேசியத்தின் ஒற்றை நட்சத்திரம், மிகப்பெரிய போராளிகளின் தாய்ப்புலி. தாய்ப்புலிக்கு கொட்டையெல்லாம் எடுத்துருக்கலாம் கேட்கக்கூடாது. எனக்குமே தமிழ் தேசியத்துல நான் கண்ணை மூடும் போது எனக்கு பிரபாகரன் ஞாபகம் வரும், திறந்த உடனே சீமான் ஞாபகம் வரும். இல்ல நான் கூட வச்சிருக்கேன், அவர் சீமான் படம் வீடியோ நான் வச்சிருக்கேன். அவருடைய வீடியோ நீங்க வேற வீடியோ சொல்றீங்க. ஒரு தமிழ் தேசிய தலைவரை நீங்க இந்த மாதிரி அவமானப்படுத்தீங்கன்னா குட்டி புலிகள்லாம் உங்களை சும்மா விடுவாங்க. ஆமக்கறி சாப்பிடலன்னு சொல்றீங்களா? எனக்கு தெரிஞ்சு சீமான் பண்ண தப்பு என்னன்னா, இதெல்லாம் சொன்னவர் அவன் பசங்க 2 பேரையும் ஒரு மாட்டு பண்ணை வச்சு கொடுத்து அதை மேய்க்கிறது எப்படி, அதை பால் கறக்கிறது எப்படி, போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நானுமே ஒரு தடவை இந்திய போயிருந்தேன். தலைவர் பிரபாகரனை பார்த்தேன். அவர் நான் பார்த்தோன்னே எனக்கு மேல்கள்லாம் புல்லரிச்சு போச்சு. சார் மிகப்பெரிய தலைவனை பார்த்துட்டோமேன்னு சொல்லிட்டு. அப்புறம் அண்ணாத்திர என் பேர் அண்ணாத்திரலாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவ்வளோ டேஸ்டாக இருக்கேண்ணே இதில் நினச்சிட்டேன். இது பூரா மலைப்பாம்பில். தமிழ் தேசியத்தின் ஒற்றை நட்சத்திரம், மிகப்பெரிய போராளிகளின் தாய்ப்புலி. தாய்ப்புலிக்கு கொட்டையெல்லாம் எடுத்துருக்கலாம் கேட்கக்கூடாது, அது மக்கள் முடிவு செய்யட்டும். பிரபாகரின் மறு உருவம், தமிழ் தேசியத்தின் மாபெரும் தலைவன் சீமான் அவர்கள் கட்சியில் தொடர்ந்து பாலியல் சீண்டல் வருது. அது சம்பந்தமாக நிறையா விமர்சனத்துக்கு உள்ளாகுது அந்த கட்சி. இது சீமானில் ஆரம்பித்து அவருடைய நிர்வாகிகள் வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இது எந்த அளவுக்கு இந்த கட்சியினுடைய வளர்ச்சியை பாதிக்கும்? சீமானை பத்தி ஒரு அடைமொழி வச்சு பேசுனீங்க. அது அத்தனையுமே தனக்கு தானே கொடுத்து கொண்ட அடைமொழி, மத்தவங்க சொல்லல. தமிழ் தேசிய தலைவர்கள்ல மாப்போசி ஐயாவை சொல்லுங்க, சிவந்தேவி பிரபாகரன் சொல்லுங்க, அதெல்லாம் ஏத்தனாங்க. ஒரு போலிய தமிழ் தேசியவாதி, போலி தமிழ் தேசியவாதி. ஏன் அவர் மேல உங்களுக்கு அவ்வளவு கோபம்? ஒண்ணுமே இல்லைங்க, தமிழ் வழி கல்வி இல்லைன்னு சொல்றாருங்க. அது முதல்ல அறியாமையில சொல்ல நினைச்சோம். இப்ப அறியாமையில போதையில சொல்லியிருக்காரு. 24 மணி நேரம் குடி, மயக்க விட்டா குடி. அரசாங்கம் விக்குது, குடிக்கிறாங்க. இதுல என்ன இருக்கு? அரசாங்கத்துக்கு ஒரு வருமானம் தானே. அதையா நீங்க தவறா? நீங்க குடிகாரர்கள் சங்கம் ஒருத்தர் இருக்காரு தெரியுங்களா? அதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா அவர் கேஸே போடுவார். குடி நடத்துங்க, குடும்பத்தை நடத்துங்க, எதை வேணா பண்ணுங்க. அரசியல்ல பொது வாழ்க்கையில கண்ணியம் இருக்கணும். தமிழ் வழி கல்வி இல்லைன்னு சொல்றது எவ்வளவு பெரிய தவறு. தன்னுடைய மகனை இன்டர்நேஷனல் ஸ்கூல், தமிழே இல்லாத ஒரு பள்ளியில ஆண்டுக்கு பல லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டணம் இருக்கு. அந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாரு. 2.5 லட்சம் ரூபாய். எல்லா தலைவர்களும் செய்யறது தானே இவரு செய்யறாரு. அவர் மட்டும் எப்படி செருப்பு இல்லாம ஒரு சோழனா பைய போட்டு நடந்துட்டு தெரிய சொல்றீங்களா? எல்லா தலைவர்களும் செய்யக்கூடிய அதே தான் இவரு செய்யறாரு. தேசியத்தை பத்தி பேசிட்டு தமிழ் வழி, தமிழே இல்லாத ஒரு பள்ளியில உங்க மாணவனை, உங்க மகனை படிக்க வச்சுட்டு மத்தவங்க ஆடு மாடு மேய்க்கலன்னு சொல்றது எந்த ரூல்ஸ்ங்கிறது அவங்களுக்கு தலைவர்களுக்கு இல்ல, தொண்டர்களுக்கு தானே. அது மக்களுக்கு புரியணும். அவரை மாதிரி ஒரு கூட்டம் இருக்கு. 33 லட்சம் பேர் பாலியல் குற்றம்னு சொன்னீங்க. நான் கடந்த முறை சொன்னேன் பாலியல். நீங்களும் இதே கடந்த முறை பேசும்போது நீங்க சொன்னீங்க அவர் என்ன இவ்வளவு வன்மம், இவ்வளவு கோபம். நீங்க எதுவுமே இல்ல. சமூக நலன் கருதின அத்தனை பேருக்கும் ஒரு கோபம் வரும். இன்னைக்கு பாருங்க, எனக்குமே தமிழ் தேசியத்துல நான் கண்ணை மூடும் போது எனக்கு பிரபாகரன் ஞாபகம் வரும், திறந்த உடனே சீமான் ஞாபகம் வரும். அது எதிர்மறை, அது நல்லதுதான். அது நல்லதுதான். எதிர்மறை எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு இருக்கக்கூடாது என்பதற்காக கிருஷ்ணகிரியில ஒரு சிவராமன் ஒரு NCC மாணவர் 13 வயசு 12 வயசு 14 வயசு பண்ணுங்கள் எல்லாம் ஒரு கொச்சையா பண்ணி தமிழ்நாடு முழுக்க சார் இப்போ ஒரு சந்தேகமே வருது சார். ஒன்னொன்னா வெளியில வந்துட்டு இருக்கு. துரைமுருகன் பண்டாரி தமிழ்மணின்னு ஒருத்தர் மதுரையில நகை கடை வச்சிருந்தார். அவரு கிட்ட நகை வாங்கிட்டு 36,000 கடன். அந்த கடனை தரல. அவர் மத்தவங்களுக்கு எல்லாம் சொல்லி அழுத்தம் கொடுத்திருக்காரு. அந்த அழுத்தத்தின் காரணமாக கொடுத்துட்டு குடும்பத்து மேல மிகப்பெரிய ஒரு விமர்சனம் பண்ணி அவருடைய மனைவி தற்கொலைக்கு சமம். எப்பேற்பட்ட பாலியல் பாருங்க. ஒரு காளியம்மால பிசுறுன்னு பேசி எந்த அளவுக்கு கொச்சப்படுத்துற ஒரு பாலியல். அது மட்டும் விஜயலட்சுமி காளியம்மால தப்பா பேசுற அர்த்தம் இல்ல. கொசுறு ஒரு குடும்பத்துல பிள்ளை 4-10 பிள்ளை இருக்குன்னா ஒருத்தர் பேசுவான். குடும்பம் அது பொது வழியில வரும்போது பொது வழியிலே வேண்டாங்க. ஒரு பயன்படுத்துற வார்த்தை இருக்குல்ல, உசுறுன்றீங்க. என்ன உசுறு? அதெல்லாம் எவ்வளவு தவறான பொருள் கூட போகுது. தயவு உசுறு வேணா, மசுறு வேணா. பெண்களா மதிங்க, பெண்களா பாவிங்க, பெண்களா நடத்துங்க. சின்ன சின்ன பெண்கள் மீது எல்லாம் கை வைப்பாங்க. வீரலட்சுமி அந்த
களஞ்சியம் சொன்னதை நான் சொல்லியிருக்கேன். அதனால அதே மாதிரி இடும்பாவனம் கார்த்தியை பத்தி ஏற்கனவே நீங்க சொல்லியிருக்கீங்க. அதனால அந்த கட்சியினுடைய ஒட்டுமொத்த தமிழக அளவுல கிராஸ்ரூட் லெவல்ல அடிமட்ட அளவுல கட்ட பஞ்சாயத்து, மணல் குவாரி போராட்டம், இப்ப அவர் கோரமண்டல் கம்பெனிக்கு வேட்டு வைக்க போறாரு. எப்படி ஒரு வேட்டு வச்சாங்க இது தூத்துக்குடியில ஸ்டெர்லைட், அது நியாயமா அநியாயமா தப்பா ரைட்டான்றது ஒரு தனி வாதம் படுத்துக்கலாம். அதே கம்பெனி குஜராத்ல உலகத்துல 2வது நிலையில் தயாரிக்கிற தாமிரத்தை, அந்த மெட்டலை, காப்பர் மெட்டலை தயாரிக்கிற ஒரு நிலைப்பாடு இங்க இருந்ததுன்னா மாற்று வழி பார்த்திருக்கோம். அதை விட்டுட்டு ஒட்டு மொத்தமா பண்ணி கட்டிக்கு வாங்காத அவங்கள மாதிரி அவங்க கிட்ட கட்டிக்கு வாங்காத கட்சிகளே இல்ல, எல்லாருக்கும் எலெக்ஷன் பாண்ட் போயிருக்கு. இந்த மாதிரி இப்போ கோரமண்டல் கம்பெனிக்கு வச்சிருக்காரு. மத்த கம்பெனி எதிர்த்தா அதுல உண்மை தன்மை ஓரளவுக்கு இருக்கும். ஆனா இவரது ஒரே தன்மை தான் வசூல் வசூல் வசூல். இன்னைக்கு காலையில அந்த கட்சியில இருந்து வெளியில வந்தவர் பல கோடி ரூபாய் திரள் நிதி திரட்டி மிகப்பெரிய அளவுல கோடிக்கணக்கான நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துக்களை குவிச்சதா ஒரு இல்ல. ஒரு குரூப் வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க, அவங்க வந்து குற்றச்சாட்டு சுமத்தினாங்கலாம். சரி, அப்போ இருக்கக்கூடிய வருமான வரித்துறை போய் ரைடு பண்ண வேண்டியதானே? அவர் தான் கூப்பிடுறாருல, நீ சரியான ஆளா இருந்தா என் வீட்டுக்கு வருமான வரிக்கு துறைக்கலாம் வந்து என்னுடைய சோதனை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீனே எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு போவேன். இந்த அளவுக்கு பகிரங்கமா சவால் விடல. அப்ப அவங்க போன ஏன் அவங்க போக பயப்படுறாங்க? வருமான ஏய்ப்பு இருந்தாதான் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. வருமானத்துக்கு ஏத்த ஒரு கணக்கு கொடுத்துட்டா வருமானத்துறை எதுவும் பண்ண முடியாது. இல்ல, வருமானத்துக்கு கணக்கு கொடுத்தாவே உங்களுக்கு இவ்வளவு வருமானம் இருக்குங்கிறது தெரியல. வருமானம் எவ்வளவுனா வரலாம் சார். வருமான வரியில எத்தனை 1000 கோடி கூட சம்பாதிக்கலாம். இந்த வாட்ஸ்அப் கம்பெனி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல சம்பாதிக்குது. இன்கம் டாக்ஸ் ஒண்ணுமே கட்டல. சின்ன அதானி இருக்கா இல்லையா, அதானி எவ்வளவு பெரிய பணக்காரர், ஆனா இன்கம் டாக்ஸ் வந்து டாடா அளவு கட்டுற அளவு கூட அவர் கட்டல. அதனால ப்ராஃபிட்டபிலிட்டியை வச்சுதான் டாக்ஸ். அதனால அது வேண்டாம், அந்த சிந்தனைக்கு வேண்டாம். இவருடைய திரள் நிதியை வைத்துக்கொண்டு 2 லட்சம் ரூபாய் வாடகை கட்சி நடத்துறாரு. அந்த திரள் நிதி நடத்துற ஒரு குப்பை வருண் IPS, ஒரு திருச்சியினுடைய எஸ்பி, அவரை கண்டபடி சகட்டு மேனிக்கு பேசிட்டு ஜாதி தூண்டி அவரை எப்பேற்பட்ட அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவரோட தொண்டர்களுக்கு என்னென்ன அராஜகப்படுமோ பண்ணுங்க, எஸ்பி அண்ணன் என்ன பண்ற பாருங்க, நீ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இத பணியை நீங்க DSP லெவல்ல பண்ணுங்க. அவரே சோசியல் மீடியால இருந்து அவரும் அவர் குடும்பமும் வெளியே வந்துட்டதாக கூட அறிக்கை விட்டுருந்தார். எதுல இருந்து? ஆமா, ட்விட்டர்ல இருந்து நாங்க காலையுமே வெளியே வந்துடுறோம். ஆனா அது பயத்தினால அல்ல. ஒருத்தன் பையன் போடுறான், சாரு நீங்க வரும்போது நாங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க தற்கொலை அப்படி செத்துருங்க, அப்படி இல்லைன்னா நாங்க வந்தோம்னா உங்க குடும்பத்தையும் உங்களையும் நாங்க முடிச்சிருவோம். அதனால தயவு பகிரங்கமா வாட்ஸ்அப்ல வருத செய்தி வைரலா இருக்கு சார். அதனால சார் நாங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க தற்கொலை பண்ணிக்கோங்க சார் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வன்மம் பிடித்த கேவலமான அரசியல் நாகரீகம் பண்பற்ற ஒரு கட்சியிலே சொல்லக்கூடாது, ஒரு தனிநபர் கூட்டம். அந்த கூட்டம் தான் ஒவ்வொரு தொகுதியிலையும், ஒவ்வொரு கிராமத்திலையும், ஒவ்வொரு ஊராட்சியிலையும், ஒவ்வொரு வட்டத்திலையும் இது போன்ற சமூக விரோதிகள் இருப்பாங்க. அவர்களுடைய கூட்டமைப்பு தான் அந்த 20 லட்சம் 25 லட்சம் இந்த தேர்தல் 2026ல இன்னமும் மோசமான நிலையில் அவங்களுடைய வாக்கு வந்து சரியும். அதுக்கு முதல் உதாரணமே விக்கிரவாண்டி தேர்தல்ல ஏறத்தாழ 10,000 ஓட்டு தமிழகம் முழுக்க பணியாற்றி 10,000 ஓட்டு, அது போன்ற மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி வரும். இனிமே அவருடைய பித்தலாட்ட அரசியல் எடுபடாது. அப்ப அந்த தர்மபுரி சம்பவத்துல வந்து தந்தை மகன் 2 பேரும் வந்து தந்தை வந்து கொலையில் மர்மம் இருக்கிறதாக குற்றச்சாட்டு, இவர் வந்து இந்த பையன் வந்து எலி மருந்து குடிச்சிட்டு இறந்துட்டதா சொல்றாங்க. இது வந்து பெரிய மர்மமா இருக்கே. இது எப்பவுமே அது வன்மையான கண்டனத்திற்குரிய போக்கு. ஆம்ஸ்ட்ராங் நடந்தது, அவருடைய கொலையில ஒரு 10 பேர் கைது பண்ணாங்க. அதுல முக்கிய குற்றவாளின்னு அவங்க தான் சொன்னாங்க. அவரே வந்து இறந்துட்டாரு அப்படின்னு தற்கொலை பண்ணிட்டாரு. அப்ப இந்த தற்கொலையோ தற்கொலை இல்ல, சுட்டு கொண்டுட்டாங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அந்த உண்மை தன்மையை வெளியில எடுக்கிற வாய்ப்பே நம்மளுக்கு அடைஞ்சிரும். இப்போ சிவராமன் உயிரோடு இருந்ததுன்னா பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வெளியில வந்திருக்கும். அவருடைய தற்கொலையாவது அப்ப தூண்டப்பட்டிருக்கா? சிவராமன் வந்து தற்கொலைக்கு தூண்டப்பட்டாரா? தற்கொலைக்கு தூண்டப்படலை, எலி மருந்து சாப்பிட்டதா சொல்றாங்க. அது CBI விசாரணை வச்சாதான் தெரியும். அவருடைய தந்தை ஒரு மகன் செய்த பிழைக்கு, பாலியல் குற்றவாளிக்கு அவன் தண்டனை. அவன் தற்கொலை பண்ணிட்டது சிறப்பு இல்லை, நம்ம அவனை கொண்டு இருக்கணும். நம்ம தண்டனை கொடுத்து அவனை தூக்கு போட்டு கல்லால் அடிச்சு சாப்பிச்சிருக்கோம். அதான் வித்தியாசம் அந்த மரணத்துக்கு. ஆனால் அவருடைய மகன் வந்து அவர் தந்தை வந்து இறந்துட்டார். அது வந்து அத்தனை இயக்கங்களும் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் அதை
அந்த சந்தேகப்படுது அந்த மரணத்துல தந்தையினுடைய மரணத்துல. ஆனா சீமான் மட்டும் என்ன பண்ணிட்டாரு, சந்தேகமே கிடையாது. அவங்க அப்பாவுக்கு இவர் தான் ஊத்தி கொடுத்த மாதிரி, பக்கத்துல இருந்து குடிக்க வச்ச மாதிரி, இவர் 2 பேரும் பார்ல ஷேர் பண்ணிக்கிட்ட மாதிரி அவர் நியாயமா தான் வேதனைப்பட்டு செத்துட்டாரு. அதே மாதிரி ஆள்காட்டி நம்பர் 1 IPL நடக்குது. பல முறை சொல்லியிருக்கேன். ஒரு பையன் போலீஸ்காரன் இவர் பேச்சை கேட்டு அடிக்கிறான், கைது பண்றாங்க, இவன் அவன் இழுக்கிறான், உடனே அவருக்கும் எனக்கும் கட்சி சம்பந்தம் இல்லைன்றார். சேலத்துல கழட்டி விட்டாரு. சேலத்துல 2 பேரு போதை பொருள் வித்ததா மத்திய போலீஸ் வந்து அதை கைது பண்றாங்க. துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. அவங்க Facebook ட்விட்டர்ல எல்லாம் இருப்பாங்க, எல்லாத்துலயும் இருப்பாங்க, சோசியல் மீடியால. அவருக்கு என் கட்சிக்கு சம்பந்தம் இல்லைன்னு. ஆனா இவரு சிசு கொலையில போஸ்கோ சட்டத்துல உள்ள போனோம். அந்த சமயத்துல இவர் என்ன பண்ணுவாருன்னா, நான் வந்து திமுக காங்கிரஸை ஒத்தி இடைவெளி தந்தால் நான் வந்து என்னுடைய தமிழ் தேசியத்தை, நீங்க சொல்றீங்களே அக்மார்க்கு தமிழ் தேசியம், தாய்ப்புலி அந்த தாய்ப்புலி என்ன பண்ணும், திமுகனுடைய திராவிட மாடலுக்கு அடக்கி வைக்கும். அப்போ இவ்வளவு தூரத்துக்கு இப்ப சில விமர்சனங்கள் வரும்போது அவங்க என் கட்சிக்காரர்களே சீமான் கழட்டி விட்டாருன்னு நீங்க சொல்றீங்க. சமீபத்துல NIA ரைடு வந்து துரைமுருகன் யார் 2-3 பேர் மேல வீட்டுக்குலாம் போனாங்க. அப்ப அவங்க எல்லாம் ஆதரிச்சாரே. உங்களுடைய பாச்சா காளியம்மாள்கிட்டையும் பலிக்கும், உலகத்துல யாருக்கிட்ட வேணாலும் பலிக்கும். உங்களுக்கு வச்சா ஒருபோதும் துரைமுருகன் மீது பலிக்காது. ஏன்னா உங்களை பத்தின இருக்கிற முழு வீடியோவே அந்த வச்சிருக்கான். அந்த பயம் உங்களுக்கு இருக்கு. வீடியோ கண்டிப்பா இருக்கு. யார் யார் வீடியோவோ எடுத்து வச்சிருக்கேன். நான் கூட வச்சிருக்கேன். சீமான் படம் வீடியோ நான் வச்சிருக்கேன். நீங்க வச்சிருக்கேன். அவருடைய வீடியோ தர நீங்க வேற வீடியோ சொல்றீங்க. அவர் சினிமா எடுத்த வீடியோ நான் வச்சிருக்கேன். அவர் மேடைக்கு இல்லாத சமயத்துல படம் சொல்லியிருக்கேன். அது நிரூபணமா இருக்கு. பகல்குடி சீமான் குடிச்சிட்டு இருப்பாரு. அப்போ துரைமுருகனை வச்சுட்டு இருப்பாரு. சீமானை பத்தி அவருடைய ரகசியத்தை பத்தி நமக்கு கவலையே பட வேணாம். அவரே போதையில வளருவாரு. அப்படி இல்லைன்னா நம்ம துரைமுருகன் வந்து வெளியிடுவார். ஒரு தமிழ் தேசிய தலைவரை நீங்க இந்த மாதிரி அவமானப்படுத்தினீங்கன்னா தமிழ் தேசிய குட்டி புலிகள்லாம் உங்களை சும்மா விடுவாங்க. தமிழ் தேசியம் என்ற பேருக்கே சற்றும் தகுதியற்றவர் சார். அவருடைய மனைவி வந்து ஒரு தெலுங்கர் சார். அவங்க பெற்றோர்களும் ஒருத்தர் மலையாளி சார், ஒருத்தர் வந்து கிறிஸ்துவர் சார். இருந்தாலும் அவரை வந்து நான் ஒரு இந்தியனா பாக்குறேன். உள்ள வந்து விபூதி போட்டுப்பாரு, இது சிலுவை போட்டுப்பாரு, வெளியில விபூதி வச்சுப்பாரு, குங்கு வச்சுப்பாரு. இந்து மக்களை ஏமாத்த வருவாரு. என்ன இழிச்ச வேணா, நான் முதல்ல அங்க ஏமாந்தோம், ஒத்துக்கிறேன். நீ அழகு மேடையில பேசுன, ஜியாமெட்ரி பாக்ஸ் எல்லாம் சின்ன வயசுல வாங்கி பேச்சு போட்டியில கலந்துருக்கிற. நீங்க ஒரு இடத்துல பேசுங்க, அவர் ஒரு இடத்துல பேசட்டும். அவர் 10,000 பேர் பேச 10,000 பேர் கை தட்டுவான். நீங்க பேச ஒரு 100 பேர் கை தட்டான்னு உங்க தமிழ் பற்ற வந்து நான் குறைச்சு மதிப்பிட முடியுமா? ஏன்னா நீங்க யதார்த்தமா உங்க தாய்மொழியை பேசுறீங்க. அவர் வந்து ஒரு பயிற்சி எடுத்திருக்காரு. எப்படி ஆமகரி அந்த துப்பாக்கி சுடல் அந்த மாதிரி பயிற்சி எடுத்து ஒரு தகுதி பெற்று அந்த பயிற்சியின் மூலமாக ஒரு அழகு தமிழ் பேசும்போது தாய்மொழி மீது கொண்ட பற்றின் காரணமாக ஒரு வாக்கு வந்தது. இப்போ ஒரு போலி தமிழ் தேசியவாதின்றது உலகத்துக்கே தெரியும். கூட இருந்தவங்க அத்தனை பேர் வந்துட்டாங்க சார். அந்த கூட இருந்த ஒரு தம்பி ஒரு நல்ல பேர், ஒரு இளம் வயது கொண்ட ஒரு 25 ஆமக்கறி சாப்பிடலன்னு சொல்றீங்களா? ஆமக்கறி சாப்பிட்டது அதான் உலகமே சொல்லியிருக்கேன். ஆமக்கறி சாப்பிட்டது, இட்லியில கறி இருக்கிறது. இதுல எனக்கு நம்ப முடியாத அந்த வார்த்தை எல்லாம் வந்து போராளிகளை அவமானப்படுத்தும், ஈழ போராளிகளை அவமானப்படுத்தும். தயவு செஞ்சு அதை நம்ம மீண்டும் அவர்களை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நானுமே ஒரு தடவை இலங்கை போயிருந்தேன். ஆமாங்க, சொல்லுங்க. தலைவர் பிரபாகரனை பார்த்தேன். அவர் வந்து நான் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே மேல்காலெல்லாம் புல்லரிச்சு போச்சு. சார் மிகப்பெரிய தலைவனை பார்த்துட்டோமேன்னு சொல்லிட்டு. அப்புறம் என் பேர் அண்ணாத்திரனால அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வாப்பா சாப்பிடுன்னு இன்னைக்கு கூப்பிட்டோன்னு நானும் சரி சாப்பிடுவோன்னு சொன்னேன். நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்தாங்க. அந்த நூடுல்ஸு இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த நூடுல்ஸு அண்ணன் கேட்டேன். நான் அண்ணன் தான் சொல்லி அவர் மேலே தலைவர்னு சொல்ல மாட்டேன், பிரபாகரனை நான் அண்ணன் தான் சொன்னேன். அண்ணா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கேண்ணே, எதில் செஞ்சேன்னா இது பூரா மலைப்பாம்பில், பெரிய பெரிய மலைப்பாம்பில் செய்யறதுப்பா. நாங்கள் ஃபுல்லாக அங்கே நிறைய அதுக்குன்னே தனியா. நீங்க ஒரு நிமிஷம் இத வந்து நீங்க நிறுத்திக்கோங்க. ஏன் நிறுத்திக்கோங்கன்னா கதை நல்லா இருக்கா இல்லையா? சுவாரஸ்யமா இருக்கு, சிறப்பா இருக்கு. நூடுல்ஸ் மலைப்பாம்பு காம்பினேஷன் கரெக்டா இருக்கா இல்லையா? ஆனா என்னால நம்ப முடியாது என்னன்னா இல்ல இது தமிழ் இதை போன்ற ஆமக்கறிய ஆமக்கறிய தின்னுபுட்டு அந்த ஓட்டை வந்து நாங்க போட்டா பயன்படுத்தினா பாருங்க, அங்க நின்னாங்க சீமானு. நான் சொல்றது என்னன்னா, இது சீமானுக்கு மட்டும்தான் பொருந்தும். அதனால இந்த விஷயத்த மட்டும் எப்படி தமிழ் தேசியம் அவர் போராடுறாரோ அது அவர் இதை மட்டும் அவர் பிரபாகரனை வந்து நான் தலைவனா ஏத்துக்கிட்டேன். அதனால சும்மா விளையாட்டு கல்லூரி காலத்துல சமகால போராளிங்க. நிச்சயமா நாங்கெல்லாம் சம அண்ணன் தம்பி எல்லாம் சொல்ல வேணாம். அவர் அங்க போராடுறாரு. நிச்சயமா இன்டர்நேஷனல் இன்டர் காலேஜ் பிரச்சனை வரும்போது நாங்க அந்த ஜெயவர்தனா குடும்பாவை எரிச்சு போராடினோம். 82 கிட்டத்தட்ட அத்தனை பேரும்
உங்க ஏஜ் இருக்கும் தானே? என்ன விட மூத்தவர். ஆனா அவர் போராடுற காலத்துல அவர் அங்க போராடுறாரு. நானே போராடி இருக்கேன். தமிழகத்துல அத்தனை கல்லூரி, ஒரு கல்லூரி மாணவ பல போராட்டத்தை எதிர்த்து வச்சு, ஏன்னா ஜெயவர்தன் அந்த மாதிரி அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதே சீமான் என்ன பண்ணாரு தெரியுங்களா? விஜயலட்சுமியோட கேளுங்க. பாண்டியன் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் எடுத்திருக்காரு, மதுரையில் எடுத்துட்டு உல்லாசமா இருந்திருக்காரு. இவருக்கும் விடுதலை புலிகள் விடுதலை பிரச்சனைக்கும் என்னங்க சம்பந்தம்? தமிழ் பேசக்கூடிய நபர். இன்றைக்கு இப்பயே சொல்றேன், எவ்வளவு அவர் மேல அதிருப்தி இருந்தாலும் அவருடைய மேடை பேச்சுக்கு நான் பாம்பு எவ்வாறு மகுடிக்கு தலையாட்டுமோ அவருடைய பேச்சுக்கு ஒரு தலையாட்டும் பாம்பாகத்தான் நம்ம இருப்போம். அதுதான் 26ல ஓரளவுக்கு சீமான் ஜொலிப்பாரா? புறக்கணிக்கப்படுவார். அது ஏற்கனவே புறக்கணிச்சுட்டாங்க. விக்கிரவாண்டியில 10,000 ஓட்டு பல முறை சொல்லியிருக்கேன். இந்த தடவை அது கூட வராது. ஆனா ஒண்ணுங்க, அவரு 0 ஓட்டு வாங்குவாரு அப்படின்னு நினைக்காதீங்க. 5% கண்டிப்பா வரும். ஏன் வரும்னா, அவர்களை போன்ற மனநிலையை கொண்ட நபர்கள் பல ஆயிரக்கணக்கான பல லட்சம் பேர் தமிழ்நாட்டுல அது கூட புரிதல் அற்று கல்வி அற்று ஒரு கூட்டம் இருக்கு. அது கூட இந்த சமூக விரோதிகளும் இருக்கு. இல்ல கல்வியேற்றுங்கிறதுல நான் மறுக்கிறேன். ஏன்னா மாறுபடுறேன். அவர் வந்து இப்ப 40 தொகுதிகளில் வந்து எல்லாருமே வந்து மருத்துவர் இந்த மாதிரி படித்தவர்கள் பட்டதாரிகளை தான் வந்து வேட்பாளர். அத்தனை பேரையும் மாடு மேய் ஆடு மேயின்னு சொல்லுவாரு. தன் மகனை படிக்க வைப்பாரு. இதெல்லாம் இருந்தாலும் படிக்கிற வேட்பாளரை தான் நிறுத்துவாரு. எனக்கு தெரிஞ்சு சீமான் பண்ண தப்பு என்னன்னா, இதெல்லாம் சொன்னவர் அவன் பசங்க 2 பேரையும் ஒரு மாட்டு பண்ணை வச்சு கொடுத்து அதை மேய்க்கிறது எப்படி, அதை பால் கறக்கிறது எப்படி, அந்த சாணி அள்ளி கொண்டு வரட்டி தட்டுறது எப்படி, அதை எப்படி சந்தை பொருளாதாரப்படுத்துறது எப்படின்னு சொல்லி அந்த மயங்கி 2 பேரையும் பேசாம மாட்டு பண்ணையில விட்டுருக்கலாமோ? ஒண்ணே ஒண்ணு சார். அப்ப நம்பியிருப்பாங்களா? ஒண்ணே ஒண்ணு. எனக்கு என்னதான் விமர்சனம் இருந்தாலும் சீமான் மேல விரோதம் இல்லை, அவர் மேல இருக்கிற மரியாதை குறைச்சல் இருந்தாலும், அவருடைய மகன் யாரோ ஒரு மகன் நம்ம நினைக்க வேண்டாம். அவருக்கு அவ்வளவு பெரிய தீமைய அவ்வளவு பெரிய தண்டனையே கொடுக்க கூடாது, கொடுக்க வேண்டாம். எது தண்டனைங்கிறீங்க? ஆனால் அதுல இல்ல, நான் என்ன சொல்றேன், உங்களுடைய மகனை எடுத்து போய் குறைந்தபட்சம் நீங்க பேராசர் அவர் சொல்றாருன்னா ஏசுநாதர் ஆடு மேய்ச்சாரு. ஒரு நிமிஷம், ஏசுநாதர் ஆடு மேய்ச்சாரு, நல் மேய்ப்பர் ஏசுநாதர் இவர் தானே சொல்றாரு. அவர் பிள்ளைங்க ஆடு மேய்ச்சா மாடு மேய்ச்சா மாட்டு பண்ண வச்சு கொடுத்தா என்ன, பால் கறந்து இவ்வளவு லிட்டர் பால் கறந்து சந்தை பொருளாதாரத்தை மேம்படுத்துறது உன் பிள்ளைல இருந்தே தொடங்குன்னு நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, குறைஞ்சபட்சம் நீங்க அது நெகட்டிவ். எந்த காமராஜர் அவருடைய மகனை அரசாங்க பள்ளியில தமிழ் வழி கல்வி இருக்கிற பள்ளியில படிக்க வச்சிருக்கலாம், சேர்க்கலாம். அதானே கேட்கிறேன். அவரு தெலுங்கு பையன் தான். நீங்க என்னதான் ஊர்க்குருவி மேல பிறந்தாலும் பருந்தாகாது. உங்களுடைய திட்டம் வேற. அந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல போட்டு உன் அகில இந்திய சர்வதேச அளவுல உங்க மகனை ஒரு வழி எடுத்து அந்த திரள் நிதியினுடைய கண்டினியூட்டி மகன் வரைக்கும் போகும். அப்ப பாத்துக்கலாம், அவர் தமிழ் மகனா தெலுங்கு மகனான்னு பாத்துக்கலாம். ஆக மொத்தத்துல 3ஆம் பிள்ளைக்கு ஒரு நிகழ்வும் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு நிகழ்வும் ஒரு காரியம் செய்வதை வன்மையாக கண்டிக்கணும். இப்ப சமீபத்துல தமிழ்நாடு இல்ல கேரளால ஆரம்பிச்சு தமிழ்நாடுல இருந்து இவ்வளவு பாலிவுட் ஹாலிவுட் எல்லா வீட்லயுமே பெண்கள் பாலியல் சீண்டல்கள் துன்புறுத்தல்கள் பெண்களோட வன்மமா பேசக்கூடிய விஷயங்கள் வந்து தொடர்ந்து இந்த சினிமா துறையில பேசிக்கிட்டு இருக்காங்க. இது அந்த காலத்துல இருந்து பேசுறாங்க. இதுக்கு வந்து என்னதான் இதுக்கு வழி? இது வந்து ஹேமா கமிட்டி என்பது ஒரு சிறந்த முறை. அந்த ஹேமா கமிட்டி எப்படி கேரளால வந்ததோ அதே போன்ற ஒரு கமிட்டி தமிழகத்துல போடணும். இப்ப தமிழகத்துல போட்டீங்களா? எதுக்கு நான் கேக்குறேன்னா, எனக்கு சீமானுடைய வெட்ட வெளிச்சம் இன்னும் பெருசா தெரியும். சீமான் தான் பொலிட்டிக்கல் லீடர் ஆயிட்டாருல. பொலிட்டிக்கல் லீடர் ஆயிட்டாரு. சினிமா காலத்துல கை வச்சு பெண்கள் மேல கை வச்சிருக்காருன்றது அவர் கூட கம்ப்ளைண்ட் விஜயலட்சுமி இருந்து ஆரம்பிக்குங்கிறீங்க. அப்படியே ஃபுல்லா ஆரம்பிச்சிடும். அவர் தன்னுடைய அக்கா மகன் காணாம போயிட்டாரு, அவர் கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு வந்த பெண்ணுக்கு இந்த தொந்தரவு. இந்த மாதிரி பல சீமான்கள் வெளியில வருவாங்க. அத பத்தி பின்னாடி பேசலாம். ஆனா இந்த சீமான் மாட்டுவாரு. அதனால ஹேமா கமிட்டி இப்ப தமிழ்நாட்டுல உள்ள இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நடிகர் சங்கம் என்ன சொல்லுதுன்னா, அந்த மாதிரி நிகழ்ந்தால் 5 ஆண்டுகள் அவர்களுக்கு தடை விதிக்கப்படும் சொல்லி சொன்னாங்க. குஷ்பு இல்ல, இவர் விஷால் சொல்லியிருக்காரு. அத குஷ்புவும் பேட்டி சொல்லியிருக்காங்க. 5 ஆண்டுகள் தமிழ் திரைப்பட சங்கமே சொல்லிருச்சு. குறிப்பா என்ன சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னா 5 ஆண்டுகள் தடைன்னு சொல்றாங்க. கமிட்டி வச்சு அப்ப 5 வருஷம் ஒரு பெண்ணை வந்து பாலியல் செயல் பண்ணிட்டு இல்ல கற்பழிச்சுட்டு 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்படித்தானே அதுக்கு அர்த்தம் ஆகுது. இல்ல அது என்ன தண்டனை? அது 5 வருஷத்துக்கு ஆயுள் தண்டனை. அது அவருடைய நடிகர் சங்கத்துல நடிக்க கூடாதுங்கிறது ஒரு தண்டனை இல்லையே. அது நடிகர் சங்கத்தினுடைய தண்டனையா இருக்கலாம். ஆனா அரசாங்கம் மிகப்பெரிய அளவுல 10 ஆண்டு காலம் மரண தண்டனை கூட கொடுக்கலான்ற அளவுக்கு பரிந்துரை. அதனால இங்க தமிழகத்தில் தென்னிந்திய திரைப்பட சங்கத்துக்கு மிகப்பெரிய அளவில
குற்றங்கள் நடந்திருக்கும் என்ற நிலையில் ஹேமா கமிட்டியை போன்று பல கமிட்டியை அமைத்து உண்மையை ஆராய வேண்டும். கடுமையான தண்டனைகள் தர வேண்டும். எந்த துறையிலையும், அரசியலையும் சரி, எந்த துறையிலையும் காம வெறி செயலுக்கு இடம் கொடுப்பதை வன்மையாக கண்டிக்கணும். இரும்பு கரம் கொண்டு தடுக்கணும். ஏன்னா இது பெண்கள் எதிர்காலத்தை ஒரு கேள்விக்குறியாக்கிறோம். நிச்சயம் ஏதோ ஒரு பல இடத்துல அவங்க வராங்க, வெளியில வராங்க. ஆரம்பத்திலேயே அவங்க பாலியல் துன்புறுத்தி அவங்கள முடக்கிட்டோம்னா அப்புறம் அது அவங்களுக்கு ஒரு அடிமைத்தனமா போயிடும். நிச்சயமா. ஒரு நல்ல நிகழ்ச்சியில தொடர்ந்து அண்ணனோட பகிர்ந்துக்கிட்டோம். மீண்டும் ஒரு நல்ல ஆளுமையுடன் உங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.